ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் நேரடி பணி நியமனம் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தூத்துக்குடி மாவட்ட திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 13 வட்டாரங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 88 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 44 அங்கன்வாடி உதவியாளர்களின் காலிப்பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 88 காலியிடங்கள், அங்கன்வாடி உதவியாளர் பார்த்தீங்கன்னா 44 காலியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. வட்டாரங்கள்னு பார்த்தீங்கன்னா 13 வட்டாரங்கள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/4/2025. சம்பளம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 7,800. 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,700 24,200. அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,100 12,500. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு 25 வயது முதல் 35 வயது வரை. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC/ST வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 25 முதல் 40 வயது வரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 வயது முதல் 38 வயது வரை. அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் 40 வயது வரை. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC/ST வகுப்பினர் 20 முதல் 45 வயது வரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் 43 வயது வரை. ஸோ இதற்கான தூர சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலிப்பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றுகளின் சுய சான்றொப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்டு நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிகளை போயிட்டு விண்ணப்பிக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.